அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக நிர்வாகி வீட்டிற்கு தீ வைத்தது தொடர்பாக இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லெனின். வணக்கம். தற்போது 4 பேர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணத்திற்காக வீட்டிற்கு தீ வைத்தார்கள்? அது தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக பிரியங்கா, நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கரியாப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல். இவர் தமிழக வெற்றி கழகத்தின் வேதாரண்யம் கிழக்கு ஒன்றிய செயலராக இருந்து வருகிறார். இவருடைய நண்பர் மணிகண்டனுக்கும் தென்னம்புலம் பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் நேற்று இரவு கரியாப்பட்டினம் கடைத்தெருவில் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சனை தொடர்பாக நண்பர் மணிகண்டனுக்கு ஆதரவாக சக்திவேல் கரியாப்பட்டினம் காவல் நிலையத்திற்கு சென்று தகராறில் ஈடுபட்டவர்கள் மீது புகார் அளிக்க சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் சக்திவேல் அவரது வீட்டு ஓட்டி வீட்டில் உறங்கிய நிலையில் இன்று அதிகாலை சுமார் 4 மணி அளவில் மர்ம நபர்கள் அவரது வீட்டு வாசலில் பெட்ரோல் கொண்டு வீசியதாக கூறப்படுகிறது. இதில் அவரது வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது பல்சர் இருசக்கர வாகனம் தீயில் முற்றுமாக கருகியது. மேலும் வீட்டின் முன்பக்க கதவு, நிலை மற்றும் சுற்றுப்பட்டார பகுதியில் எரிந்து சேதமானது. இந்த நிலையில் வீட்டிலிருந்து பின்பக்கமாக வெளியே ஓடி வந்த சக்திவேல், அவரது தாய், அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த மர்ம நபர்கள் குறித்து எந்த நோக்கத்தில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என கரியாப்பட்டினம் காவல் ஆய்வாளர் நாகலட்சுமி தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் ஆய்வு செய்த போது 4 பேர் அந்த இருசக்கர வாகனத்தில் 4 பேர் வந்து அவருடைய வீட்டில் வந்து தீயிட்டு கொடுத்து காட்சி பதிவாகி இருந்தது. இந்த நிலையில் தென்னம்பலம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ், நிறைப்பாண்டி, சுந்தர், மகேந்திரன் இந்த 4 பேரையும் போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறனர். எதனால் வீட்டின் முன்பு வாகனத்தை எரித்தார்கள், வீட்டின் முன்பு பெட்ரோல் கொண்டு வீசியது எதற்காக என்று தற்போது போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி லெனின்.